நாம் உண்மை இல்லாதவளாய் இருந்தாலும் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று வார்த்தை சொன்னார். இந்த வார்த்தை என்னோடு பேச ஆரம்பித்தது. நான் அதை வைத்து ஜெபித்த போதுதான் ஆண்டவர் சொன்னார், என் மகனே, நான் உண்மையுள்ள தேவன். உன்னை அழைத்தவர், உனக்கு வாக்கு கொடுத்தவர், உனக்கு தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படுத்தினவர் நான் உண்மையுள்ள தேவன். நீ சில சமயத்துல உண்மை தவறினாலும் சோர்ந்து போனாலும் நான் உண்மை இல்லாமல் நடக்க மாட்டேன். நீ உண்மையில்லாதவனாய் இருந்தாலும் நான் உண்மையுள்ள தேவன். அதனால என் கிருபை உன்னை தாங்கும். இதெல்லாம் கண்டு சோர்ந்து போகாத. ஆரம்ப காலம் இப்படிதான் இருக்கும். நீ எழும்பு, பலன்கொள், தைரியப்படுத்திக் கொள். நீ இந்த வசனத்தை கொண்டு தேவன் என்னை உற்சாகப்படுத்தினார். ஏன்னா நான் நினைத்தேன், நான் ஜெபிக்கிறதுக்கு வாக்கு கொடுத்தேன், ஜெபிக்க முடியலையே. ஆண்டவருடைய சமூகத்துல நான் கத்திற்காக அதை செய்வேன் இதைவே செய்வேன்னு சொன்னேன், அதை செய்ய முடியலையே. நான் உண்மை இல்லாதவனா இருக்கிறேனேன்னு சொல்லி கலங்கின உண்டு. நிறைய காரியத்துல நான் உண்மை தவறி போனதுனால மன சோர்ந்து போன சமயம் உண்டு. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், நீ உண்மை இல்லாதவனா இருந்தாலும் நான் உண்மை